Global Talk. எமது அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு தற்போது உலகத்தில் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களின் தொகுப்புகளை இப்போது பார்க்க போகின்றோம். இந்த வகையிலே பொருட்களின் விலை ஏறி இறங்குவது போல அமெரிக்காவை ஈரான் தாக்கப் போகின்றது என்ற ஒரு செய்தி நாளுக்கு நாள் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. அதாவது இது அமெரிக்காவுடைய வியாபாரமோ தெரியவில்லை. அதாவது ஒரு நாள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுவாங்க, நாங்க ஈரானை தாக்க போறோம், இல்ல ஈரானோடு பேச்சுவார்த்தை செய்வோம்னு சொல்லுவாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க, இதோ ஈரானை தாக்க போறோம்னு சொல்லி ஒரு வெறித்தனமாக பேசிக் கொண்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொரு செய்தி வரும், அமெரிக்கா ஈரானை தாக்குவோம், ஆனா ஈரான் அமெரிக்காவை கடுமையா தாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிற நேரத்துல மறுபடி என்ன செய்தி வருகிறதுன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, சரி வராது, ஈரான் அடங்க மாட்டானுங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் சரி வராது போல விளங்குது, இருந்தாலும் என்னோட கடைசி எச்சரிக்கையை ஈரானுக்கு நான் விடுகிறேன். இன்னும் 24 மணித்தியாலத்துக்குள்ள ஈரான் அணு ஆயுத திட்டங்களையும் ஏவுகணைகளை தயாரிப்பது, அதனை மேம்படுத்துவது போன்ற சகல திட்டங்கள் உற்பத்திகளையும் நாங்க நிறுத்துவோம் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக சர்வதேசத்துக்கு அறிவிக்கணும். அதுக்கு உங்களுக்கு நாங்க வழங்குற டைம் 24 மணித்தியாலம், அதாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இன்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரியதொரு மிரட்டல் ஒன்றை ஈரானுக்கு விடுத்துள்ள செய்தி உலக ஊடகங்கள்ல பெரும் பரபரப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு நாள் தாரம், அந்த ஒரு நாளுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், கைவிட்டணும், விக்ட்ரோ பண்ணிடணும். நான் இதுக்கு பிறகு அணுகுண்டோ அல்லது மிசைல் ராக்கெட் எதுவுமே நான் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன், எனது மேனுஃபேக்சர் எல்லாம் நிப்பாட்டுறேன் அப்படின்னு ஒண்ணு உலகத்துக்கு சொல்லி ஒரு கராரான மெசேஜை டொனால்ட் ட்ரம்ப் விடுத்தது மாத்திரம் இல்லாம அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு விஷயம் சொன்னார். அதாவது இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே மத்திய கிழக்கு நோக்கி ஒரு பெரும் பெரும் ஆர்மடாக்கள் வந்து கொண்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டு விட்டு நேரம் முடிந்து கொண்டிருப்பதாகவும், எனவே ஈரானுடைய கையிலேயே நாங்கள் முடிவை ஒப்படைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் செய்தி ஒன்றை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ளார். இந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் தான் பேசும்போது ஈரானை நோக்கி பெரும் ஆர்மடாக்கள் விரைந்து கொண்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது ஆர்மடாக்கள் என்றால் வெளிப்படையாக நாம் சொன்னா ஒரு பெரிய ஒரு ராணுவ தொகுதி என்று சொல்லலாம். இது ஸ்பெயின் நாட்டில் முந்தி பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயர். ஸ்பெயின் பிரித்தானியாவை கைப்பற்ற போற நேரத்துல பெரும் கப்பல் படை கடல்ல போச்சுது. அந்த நேரத்துல இதுக்கு ஆர்மடா என்று சொல்லி ஒரு பெயர் வழங்குச்சுது ஸ்பெயின். இதுல சுமார் 200 தொடக்கம் 1000 வரையிலான கப்பல்கள் ராணுவ தளபாடங்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு பிரித்தானியாவை தாக்குவதற்காக அக்காலத்தில் ஒரு பெரும் படை போனது. இதுக்கு ஒரு ஆர்மடா என்று பொதுவாக குறிப்பிடுவார்கள். இந்த வகையிலே இதே மாதிரி ஒரு பெயரை தான் தற்போது இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பார்த்து குறிப்பிடுகிறார். அதாவது நாங்க ஏற்கனவே ஏராளமான போர் தளபாடங்கள் ராணுவங்கள் எல்லாம் மத்திய கிழக்குக்கு அனுப்பிவிட்டோம், ஆனால் தற்போது ஈரானுக்கு டைம் கொடுத்திருக்கிறோம். இந்த டைமுக்குள்ள ஈரான் முடிவு சொல்ல இல்லை என்று சொன்னா நாங்க ஈரானை தாக்க போறோம், அதற்காக தற்போது எங்கட ஆர்மடா படையணி போய் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார். நான் இந்த செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே ஈரானுடைய ஒரு செய்தித்தளம் இவ்வாறு வெளியிடுகிறது, ஈரான் தற்போது அமெரிக்காவுக்கு அறிவித்திருக்கிறதா, நாங்கள் 24 மணித்தியாலங்கள் அமெரிக்காவுக்கு நேரம் ஒதுக்குகிறோம், அந்த நேரத்தினுள் அமெரிக்காவுடைய விமான தாங்கி கப்பல்களை அரபிக்கடலில் இருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது பின்வாங்கி செல்லுங்கள். ஆகவே 24 மணித்தியாலங்களுக்குள் இது நடக்காவிட்டால் நாங்கள் அந்த கப்பல்களை அரபிக்கடலுக்குள் மூழ்கடிப்போம் என்று பதிலுக்கு பதில் என்று சொன்னார்களோ தெரியவில்லை, ஈரான் தற்போது அமெரிக்காவுக்கு அறிவித்ததாக தற்போதைய செய்தி கிடைக்கின்றது. அந்த வகையிலே கீழே மேலும் அந்த செய்தி குறிப்பிடுகிறது, இது அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தல் அல்ல என்று ஈரான் மேலும் தெரிவித்ததாக இந்த அரபிய ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது. இந்த வகையிலே சகோதரர்களே, இந்த ஆர்மடா என்கிறது தற்போது அமெரிக்காவில் முன்னைய காலத்தில் போல ஒரு கப்பல் படை அல்ல, கப்பல் படையில் போகின்ற ராணுவங்கள் அல்ல. ஆர்மடா என்பது விமான தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணை கப்பல்கள் போன்ற பெரும் ராணுவ தொகுதிகளை உள்ளடங்கிய ஒரு பெரும் படையை தான் இப்போது ஆர்மடா என்று குறிப்பிடுவார்கள். சாதாரணமாக ஒரு ஆர்மடா பிரிவை அமெரிக்கா இயக்குகின்றது என்றால் இலங்கை போன்ற ஒரு நாட்டுடைய 1 வருட அல்லது 2 வருட பட்ஜெட் தொகையை விட மிக அதிகமானது என்று ராணுவ ஆய்வாளர்கள் தெளிவாக எழுதுகின்றார்கள். சாதாரணமாக ஒரு விமான தாங்கி கப்பலுடைய ஆக குறைந்த விலை 13 பில்லியன் அமெரிக்க டாலர் என்று கணிப்பிடப்படுகிறது. இது ஆக குறைந்த கணிப்பீட்டின் அளவு. இந்த வகையில இவ்வாறான ஒரு கப்பலை சமுத்திரங்களில் நகர்த்தி கொண்டு போகும்போது அமெரிக்காவுக்கு ஆக குறைந்தது 10 மில்லியன் டாலர் சாதாரணமாக செலவாகுமாம். இந்த வகையில இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில், அதாவது இந்த விமான தாங்கி கப்பலில் 70 தொடக்கம் 80 போர் விமானங்கள் நிற்குமாம். அத்தோடு அந்த கப்பலில் சாதாரணமாக 3000 தொடக்கம் 5000 ராணுவ வீரர்கள் அந்த கப்பலில் இருப்பார்களாம். ஆகவே இவ்வகையான கப்பலை அமெரிக்காவில் இருந்து இந்த மத்திய கிழக்குக்கு ஓட்டி வருவதற்கு எவ்வளவு செலவெடுக்கும் என்பது சாதாரணமாக நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்படியான பெரும் ஆர்மடா பிரிவுகளை தற்போது மத்திய கிழக்குக்கு அமெரிக்கா அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று சொன்னா,
பெரும் பொருளாதார சரிவு, அடுத்தது பணவீக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் திடீரென்று பனிப்புயல் அமெரிக்காவில் பரவலாக ஏற்பட்டு இன்னும் பாரிய பொருளாதார வீழ்ச்சி, தொழிற்சாலைகளை மூட வேண்டி ஏற்பட்டது, உற்பத்தி குறைந்தது, மின்சாரம் இல்லை, இப்படி சொல்லனா பிரச்சனைகள் தற்போது அமெரிக்காவில் தலையெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்ப மத்திய கிழக்கு நோக்கி இப்படி பெரும் ஆர்மடா பிரிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் அனுப்புகின்றார் என்றால் அமெரிக்காவுடைய நிலை இனி கேள்விக்குறியாகுமா என்று இன்று சர்வதேச ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். அதாவது இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு ஈரான் அனைத்து ஆர்மடாக்களையும் கடலுக்குள் மூழ்கடிக்குமானால், இன்னொரு மாதிரி சொன்னா அமெரிக்கா தோற்கடிக்கப்படுமானால், இனி அமெரிக்காவிடம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பெரியதொரு ஆர்மடாக்கள் கையிருப்பில் இல்லை என்றே கூறப்படுகிறது. என்று சொன்னா அவ்வளவு ஆர்மடாக்களும் சுமார் 90 வீதமானவை தற்போது மத்திய கிழக்கு கட்டம் கட்டமாக நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றதாம். ஆகவே இந்த போரில் அமெரிக்கா விழுமானால் ஒரு பெரும் வல்லரசு முற்றுப்புள்ளியாகிவிடும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதனால தான் அமெரிக்காவில் உள்ளவர்களே சொல்கின்றார்கள், இந்த பெரும் வல்லரசை இப்படியான ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒருவரிடம் மக்கள் ஒப்படைத்தது இந்த அமெரிக்கா சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கு காரணமாகிவிட்டது என்று அமெரிக்காவில் உள்ளவர்களே குறிப்பிட்ட செய்திகள் கடந்த பதிவுகளில் நான் பேசியிருக்கின்றேன். அதே வேளை சகோதரர்களே, இன்னொரு மாதிரி பார்த்தா, அதாவது அமெரிக்காவுடைய தற்போது இந்த ஆர்மடாக்களை தனித்து நின்று ஈரானால் தடுக்க முடியுமா என்று இன்னொரு கேள்வி ஒன்று எழும்புகிறது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான போர்க்கப்பல்கள் கடலில் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவற்றுக்கு இடையில் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கே கடலுக்குள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே ஈரானால் இவற்றை சமாளிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த இடத்துல தான் ஈரான் ஒரு முக்கியமான செய்தியை இன்று வெளியிட்டுள்ளது. அநேக பேஸ்புக் தளங்களில் கூட இன்று காலை இந்த செய்தியை பார்த்திருந்தேன். ஈரான் குறிப்பிடுகிறது, எங்களுடைய ராணுவ பலமும் எங்கட சக நாடுகளுடைய தொழில்நுட்ப உதவிகளை கொண்டு அமெரிக்க படை மூழ்கடிக்கப்படும் என்று நம்பிக்கையோடு தெரிவித்திருந்த கருத்து இன்று சமூக ஊடகங்கள்ல செய்திகளாக வெளிவந்திருந்தது. சுருக்கமாக சொன்னா, இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டால் ஈரானுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வகையில ரஷ்யா தன்னுடைய ராணுவ செய்மதிகளுடைய தொடர்பாடலை கூட ஈரானுக்கு வழங்கிய செய்தியை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அவ்வாறே சீனாவும் ஒற்றை காலில் நிற்கின்றார்கள். ஈரானுக்கு எமது முழு ஆதரவையும் வழங்க வேண்டும். காரணம் என்ன? சீனாவுடைய அனைத்து கைத்தொழில் பொருளாதாரமும் ஈரானுடைய எண்ணெய் வளத்தில் தங்கியுள்ளது. ஈரானுடைய எண்ணெயை கொள்வனவு செய்யும் மிகப்பெரிய நாடு சீனா. இந்த வகையில் குறைந்த விலையில் சீனா ஈரானிடமிருந்து எரிபொருள்களை பெற்று தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்கின்றது. ஆகவே ஈரானை அமெரிக்கா கைப்பற்றுமானால் சீனா அழிந்து விட்டது போல ஆகிவிடும். அதனால சீனா ஈரான் விடயத்தில் மிக கரிசனையாக இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. நேற்று கூட பிரபலமான தமிழ் ஊடகவியலாளர்கள் கூட பேசினார்கள். அதாவது நேற்று ரஷ்யாவும் சீனாவும் விசேட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அது நேரடியா இல்ல, கான்ஃபரன்ஸ் மூலம். இந்த மீட்டிங்ல ஈரான் சம்பந்தமான விடயங்கள், ஈரானின் பாதுகாப்பு மற்றும் ஈரானுடைய ராணுவ பலம், அது இயக்கப்படும் முறை பற்றி விரிவாக ஆராயப்பட்டதாகவும் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்தது. அதுல முடிவாக ரஷ்யாவும் சீனாவும் எடுத்த முடிவு, எங்களுடைய சகல தொழில்நுட்ப உதவிகளையும் ஈரானுக்கு வழங்குகிறது என்ற முடிவுக்கு இந்த நாடுகள் ஒரு தீர்மானத்துக்கு வந்ததாக தகவல்கள் தெளிவாக குறிப்பிடுகிறது. அந்த அளவு இந்த ரஷ்யாவும் சீனாவும் ஈரான் விடயத்தில் தற்போது மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். சற்று முன்னர் கூட இஸ்ரேல் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அது என்ன செய்தின்னு சொன்னா, ஈரானுக்கு Su-35 போர் விமானங்கள், அதாவது அமெரிக்காவுடைய F-35 விமானத்துக்கு ஈக்குவலான விமானம் தான் Su-35. இந்த விமானங்கள் ஈரானுக்கு வந்துவிட்டது என்று நிரூபிக்கும் புகைப்படங்களை இஸ்ரேலுடைய படைத்தளபதி எயால் ஜமீர் வெளியிட்டுள்ளார். அதாவது F-35 விமானத்தை அமெரிக்கா யாருக்குமே கொடுக்காது. சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கிறது பற்றியே 1000 முறை அமெரிக்கா யோசிக்குது. துருக்கி கேட்ட போது கூட துருக்கிக்கு இதுவரையும் வழங்கப்படவில்லை. அதுக்கு நிகரான விமானம் தான் Su-35 என்கிற ரஷ்யாவுடைய போர் விமானம். இது எந்த நாடுகளுக்கு வழங்கப்படுறதில்லை. இப்போது ஈரானுக்கு ஒரு தொகுதி வழங்கப்பட்டு ஈரானுடைய விமானிகளுக்கு இந்த விமானம் ஓட்டுவது சம்பந்தமான பயிற்சிகள் ரஷ்யாவில் வழங்கப்பட்டதாகவும் இதற்கு முன்னைய செய்திகள் தெரிவித்திருந்தது. இது மாத்திரமில்லாமல் சகோதரர்களே, சென்ற 2 நாட்களுக்கு முன்னர் ஈரானுடைய 5வது தலைமுறை போர் விமானங்கள் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்ட செய்திகளும் பார்க்க கிடைத்தது. இது மாத்திரமில்லாமல் இன்னொரு செய்தி ஒன்று கிடைக்கின்றது. அதாவது ஈரான் சார்பு எக்ஸ்தலம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. ஈரானுடைய பிரபலியமான பள்ளிவாசலான ஜம்ஹரன் என்ற பள்ளிவாசலுக்கு ஈரானுடைய உச்ச தலைவர் அவர்கள் சென்றதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வாறான தலைவர்கள் செல்வது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காகவே செல்வார்கள். இந்த வகையிலே ஈரானுடைய உச்ச தலைவர் இந்த பள்ளிவாயிலுக்கு சென்றுள்ளதாகவும், இங்கு ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவொன்றை முடிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்று ஊடகங்கள் ஒரு எதிர்கூறல் செய்கின்றது. மேலும் இன்னொரு செய்தி வருகின்றது, CNN உடைய செய்தி, அமெரிக்காவுடைய கேபிள் நியூஸ் நெட்வொர்க். இந்த வகையிலே இந்த செய்தியில் சொல்லப்பட்ட விஷயம் சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு பெரியதொரு ராணுவ தாக்குதலை திட்டமிட்டுள்ளார். இந்த வகையிலே ஈரானுடைய அணுசக்தி
அணுசக்தி நிலையங்கள் மற்றும் அரச கட்டிடங்கள், அது மாத்திரமில்லாமல் ஈரானுடைய உயர் அதிகாரிகள் இருக்கும் இடங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இந்த செய்தித்தளம் செய்தியை வெளியிடுகின்றது. இந்த செய்தியை லங்கா ஸ்கை நியூஸும் தமிழில் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பிபிசி நியூஸ் பக்கம் இவ்வாறு செய்தியை குறிப்பிடுகிறது. அதாவது ஈரான் மீது நடத்தப்பட இருக்கின்ற தாக்குதல் மிக மோசமாக இருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததாக பிபிசியும் செய்தியை பதிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னொரு பிபிசி செய்தி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி மக்கள் மத்தியில் பேசுகின்றார். இது நேற்று நடந்த நிகழ்ச்சி. மக்கள் எல்லாம் ஆரவாரிக்கின்றனர். இந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் தானே, நான் சென்ற ஜூன் மாசத்தில் என்ன செஞ்சேன் என்று சொல்லி ஆபரேஷன் மிட் நைட் ஹாமர் என்ற ஒரு பெரும் தாக்குதலை ஈரான் மீது நாங்கள் செய்து ஈரானுடைய அணு கட்டமைப்பு சக்திகளை முழுமையாக அளித்தோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடும் போது அங்கிருந்தவர்களெல்லாம் பெரும் ஆரவாரிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார், இதற்காக எமது நாட்டு மக்கள் 22 ஆண்டுகளாக காத்திருந்தார்கள். அதாவது ஈரான் அணுசக்தி நிலையங்களை அளிக்கிறதுக்காக அமெரிக்க மக்கள், அதாவது அமெரிக்க அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லாம அமெரிக்க மக்கள் 22 ஆண்டுகளாக காத்திருந்தார்கள். ஆனால் அதை நாங்கள் தான் செய்து முடித்தோம். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டிருந்தது. அதாவது ஒரு மாதம் மட்டுமே மீதம் இருந்தது. அதனாலே நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய எங்களுக்கு இருந்தது. இந்த வகையிலே இப்போது இன்னொரு அமெரிக்க படை ஈரானுக்கு செல்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. ஈரான் எங்களோடு ஒப்பந்தம் செய்வார்கள் என்றே நான் நம்பிக்கை கொள்கின்றேன் என்று அமெரிக்காவில் மக்கள் மத்தியில் பேசும் செய்தியை பிபிசி இன்று வெளியிட்டுள்ளது. பொதுவாக சகோதரர்களே, யூடியூப்லயும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, செய்தி பக்கங்களிலும் சரி, மிக நீண்ட அனுபவம் உள்ள ஊடகவியலாளர்கள், போர் ஆய்வாளர்கள், பொருளாதார புவியியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடும் ஒரு ஏகமான எதிர்கூறல் என்னென்று சொன்னால், இந்த போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், அமெரிக்காவில் தற்போது சாதகமான சூழ்நிலை காணப்படவில்லை. ஆகவே இதனை மீறி இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பித்தால் வரலாற்றில் என்றும் இல்லாத அளவு மிகப்பெரிய அழிவை சந்திக்கும், அதாவது தோல்வியை சந்திக்கும் என்று தான் இவர்களுடைய கருத்தாக உள்ளது. ஆனால் ஊடகங்களிலோ நிமிடத்துக்கு நிமிடம் வெளியாகும் செய்திகளை கண்காணித்தால் மிக மிக பதட்டமான ஒரு சூழல் மத்திய கிழக்கில் எழுந்து நிற்கின்றது என்று குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு இருக்கும் போது இன்னொரு செய்தி கிடைக்கின்றது. ஈரான் குறிப்பிடுகிறது, இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டால் துபாய் மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் மிகப்பெரிய சேதத்தை சந்திக்கும், அவற்றை எங்களால் தவிர்க்க முடியாது என்று ஈரான் குறிப்பிடுவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள ஏராளமான மக்கள் தொழில் வாய்ப்புக்காக இந்த மத்திய கிழக்கு, குறிப்பாக கத்தார், துபாய் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் தங்கியுள்ளனர். ஆகவே இவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த நாடுகள் எவ்வளவு தூரம் கரிசனை எடுக்கும் என்று யாருக்குமே தெரியாது. சென்ற காலங்களில் உங்களுக்கு தெரியும், அதாவது சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் இந்தியா அறிவித்திருந்தது, ஈரானுக்கு யாரும் செல்ல வேண்டாம், ஈரானில் உள்ளவர்கள் ஈரானில் உள்ள ஏதாவது வழியால் வெளியேறி மத்திய ஆசியாவின் ஊடாக, அசர்பைஜான், ஆப்கானிஸ்தான் ஊடாக இந்தியாவுக்கு வருமாறு இந்தியா ஒரு எச்சரிக்கையை வழங்கியிருந்தது. அதே போல் கனடா, இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கு இவ்வாறான சில அறிவிப்புகளை விடுத்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே இறுதியாக ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றேன். ஐரோப்பிய யூனியன் பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தில் ஐரோப்பா எவ்வளவு கேடுகட்ட வேலைகளை செய்யறான்னு பாருங்க. ஐரோப்பிய யூனியன் ஈரானுடைய IRGC அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. பாருங்க சகோதரர்களே, அமெரிக்காவை இந்த ஐரோப்பா, அதாவது ஐரோப்பிய யூனியன் சென்ற 2 வாரங்கள் 3 வாரங்களாக கடுமையாக சாடி வந்தது. எதுல? இந்த கிரீன்லாந்து விடயத்தில். கிரீன்லாந்து அமெரிக்கா ஆக்கிரமிக்க போறான் என்ற ஒரு செய்தி வெளிவந்த பிறகு ஐரோப்பிய யூனியன் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்காவுக்கு எதிராக கொண்டிருந்தது. ஆனா இந்த அமெரிக்கா தற்போது ஈரானை அடிக்க போறான் என்றதோடு இதே ஐரோப்பிய யூனியன் என்ன செய்யறான்னு சொன்னால், ஈரான்ல இருக்கிற IRGC என்ன, அலி கொமேனியுடைய உத்தியபூர்வ, அதாவது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நாட்டை பாதுகாக்கும் தேசிய இராணுவ படை, இதனை அதாவது ஈரானுடைய தேசிய இராணுவத்தை இந்த ஐரோப்பிய யூனியன் பயங்கரவாதிகள் என்று முடிவெடுத்ததாக செய்திகள் வெளிவருகின்ற வேளை, அதே நேரத்தில் நாங்க IRGC அமைப்பை ஒருபோதும் பயங்கரவாத லிஸ்டில் சேர்க்க மாட்டோம் என்று ஐரோப்பாவில் இருக்கின்ற பிரான்ஸ் அறிவித்துள்ளதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. சரி சகோதரர்களே, செய்திகள் நீண்டு செல்கின்றது. அடுத்தடுத்த செய்திகளும் வெளிவந்து கொண்டு தான் இருக்கின்றது. இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு நல்லதொரு செய்தி தொகுப்புகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.